My dear students, this is class 11 maths exercise 3.7 question number 1 subdivision 2 போட போறோம் ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cos a plus cos b minus cos c ஓகேவா. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு தேவையான சில ஃபார்ம்லே இங்கே எழுதிக்க போகிறேன். ஃபார்ம்லே ஐடென்டிட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் சைடில் எழுதிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா cos c plus cos d ஈக்குவல் டு 2 cos c plus d by 2 2 cos c plus d by 2 cos c minus d by 2. அடுத்து இந்த cos cக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். cos c ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c by 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cos a ப்ளஸ் cos bக்கு பதிலாக 2 cos a plus b by 2 cos a minus b by 2 ஒரு மைனஸ் போட்டுடலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே cos cக்கு பதிலாக 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இங்கே இன்னொரு டவுட் வரலாம், இந்த ஃபார்முலா எங்கேருந்து சார் டெரைவ் பண்ணிங்க பாருங்கள். cos 2aக்கான ஃபார்முலா cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலானது தான் இந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் ஓகேவா. இப்போ 2aவோட பிளேஸில் c வந்தாச்சு. அப்போது cos c போட்டால் அப்போது நம்ம இங்கே 2aலேருந்து பவர் பாதி பண்ணி, அதாவது 2aவை 2ஆல் டிவிஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கே c வந்தால் cயை வந்து நம்ம 2ஆல் டிவிஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ cos ஸ்கொயர் c by 2 மைனஸ் sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்தராக இந்த cos ஸ்கொயர் c by 2 இருக்கு இல்லையா, இதை வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா போடலாம். ஸோ இப்படி போட்டாச்சு. அப்போ பக்கத்தில் இன்னொரு sin ஸ்கொயர் c by 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மைனஸ்ஸு இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ cos c ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c by 2. ஸோ அதுதான் இங்கே நான் cos cக்கு பதிலாக போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்தராக 2 cos இந்த a ப்ளஸ் b by 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 180 கரெக்டா. தென் a ப்ளஸ் b இங்கே வச்சுட்டு நான் c அந்தாட்ட கொண்டு போனால் 180 மைனஸ் சின்னு ஆகிடும். இப்போது என்டையர் ஈக்குவேஷனை நான் 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது a ப்ளஸ் b கடியில் ஒரு 2 கொடுத்துருவோம், 180 கடியில் ஒரு 2 கொடுத்துருவோம், c கடியில் ஒரு 2 கொடுத்துருவோம். இப்போது ரெண்டு பக்கமும் நான் காஸ் எடுக்கும்போது cos a ப்ளஸ் b பை 2 ஈக்குவல் டு 180 பை 2 வந்து 90 டிகிரி வந்துடும். அதாவது இந்த பக்கமும் நம்ம காஸ் போடணும் இல்லையா. ஸோ காஸ் இதுக்கு பதிலாக 90 போட்டுக்கலாம், 90 மைனஸ் c பை 2. காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன, சைன் தீட்டா. அப்போ காஸ் a ப்ளஸ் b பை 2க்கு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சைன் c பை 2ன்னு கிடைக்குது. பாருங்கப்பா, இது cos 90 மைனஸ் தீட்டா, தீட்டாவோட பிளேஸில் c பை 2, அப்போ sin c பை 2 தானே வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 2 cos a ப்ளஸ் b பை 2க்கு பதிலாக sin c பை 2 அப்படின்னு நான் போடலாம். அடுத்து cos a மைனஸ் b பை 2 அப்படியே எடுத்துக்கலாம், அதை ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு வருது ஓகேவா.
இப்போ இந்த -1 வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் -1 வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த -1 நான் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ -1 இங்கே வந்தாச்சு. இப்போ மீந்து இருக்கிறது இது மட்டும்தான். இப்போ இவங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 sin c/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ப்ளஸ் போட்டுக்கிறேன். 2 sin c/2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன மீந்திருக்கு? cos a minus b/2 மீந்திருக்கு. இங்கே 2 வெளியே வந்தாச்சு. ஒரு sin c/2 வெளியே வந்தாச்சு. அப்போ sin square c/2ல ஒரு sin c/2 வெளியே வந்த பிறகு இன்னொரு sin c/2 உள்ள மீந்திருக்கும். புரியுதா? இந்த sin square c/2ல ஒன்று வெளியே எடுத்துட்டோம் காமனாக, இன்னொன்று இங்கே வந்திருக்கு. ஓகேவா? தென் -1 ஒன்றும் பண்ண வேணாம், டச் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். 2 sin c/2 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த cos a minus b/2 நான் ஒன்றும் பண்ணல, நான் அதையும் அப்படியே எடுத்தாச்சு. பட் இதுக்கு பதிலாக மறுபடியும் நான் மாற்றி எழுத போகிறேன். பாருங்கள், a plus b plus c equal to 180 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் சி மட்டும் இங்கே வச்சுட்டு ஏ ப்ளஸ் பி அந்தாட்ட எடுத்துகிட்டு போனால் அதை ஒரு யூனிட்டாக பாருங்கள், -a ப்ளஸ் பி அப்படின்னு வரும். மைனஸ் காமன் முன்னாடி போட வேண்டி வரும். ஸோ என்டையர் ஈக்குவேஷனை நான் 2ஆல் டிவிஷன் பண்ணால் c/2 ஈக்குவல் டு 180/2 மைனஸ் a ப்ளஸ் b/2. அப்போது ரெண்டு பக்கமும் இப்போ நான் வந்து சைன் எடுக்க போகிறேன். டேக்கிங் சைன் போத் சைட்ஸ். அப்போது இந்த பக்கம் ஒரு சைன் போட்டுடும், இந்த பக்கம் ஒரு சைன் போட்டுடும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், sin c/2 ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா 90 இல்லையா? ஸோ sin 90 மைனஸ் தீட்டா என்ன ஆகும்? காஸுக்கு மாறிடும். காஸ் இங்கே என்ன இருக்குது தீட்டாவோட பிளேஸில் a ப்ளஸ் b/2. ஓகேவா? ஸோ இப்படி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த sin c/2க்கு பதிலாக cos a ப்ளஸ் b/2 போட போகிறேன். cos a plus b/2 bracket close. இப்போ cos c plus cos d கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ cos c plus cos d கான ஃபார்முலா cos c plus cos d equal to என்ன வரணும்? 2 cos c plus d/2 2 cos c plus d/2 cos c minus d/2. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஓகேவா? ஸோ -1 அப்படியே தான் இருக்குது, ப்ளஸ் 2 sin c/2 நான் ஒன்றும் பண்ணல, அதுவும் அப்படியே தான் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது 2 cos c plus d பாருங்கள், இது மொத்தம் சேர்ந்து ஆங்கிள். ஓகேவா? ஸோ எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் வந்து 2 தான். ஓகேவா? ஒரு 2 போட்டுடும், ஆங்கிள் ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். அதுக்கடியில் ஒரு 2 இருக்குது, இந்த ஃபார்முலாவுக்கு வர்ற ஒரு 2 இருக்குது, கவனம் வச்சுக்கோங்க. ஸோ a மைனஸ் பி ப்ளஸ் a ப்ளஸ் பி. ஓகேவா? அடுத்து காஸ் c மைனஸ் d/2. அதாவது நம்ம எதை வேணால் முன்னே எடுத்துக்கலாம், எதை விட பின்னே எடுத்துக்கலாம். நான் வந்து இதை சின்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ a ப்ளஸ் பி மைனஸ் முன்னாடி போடும்போது மைனஸ் a மைனஸ் பி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் a ப்ளஸ் பி வரும் பை 2. அதுக்கு அடியில் ஒரு 2 வரும், ஏன்னா ஃபார்முலாக்காக ஒரு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும், மைனஸ் பி ப்ளஸ் பி கட் ஆகிடும், இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கட் ஆகிடும். ஸோ -1 அப்படியே தான் இருக்குது. 2 sin c/2 வித்தின் ப்ராக்கெட் 2 cos, இங்கே பாருங்கள் 2a/2 2a/2, அதுக்கு அடியில் ஒரு 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2b/2 cos 2b/2, அதுக்கு அடியில் ஒரு 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடலாம்.
-1 ப்ளஸ் 4, அதாவது 2 மல்டிப்ளை பண்ணி 4, இது பார்த்தீங்கன்னா sin c by 2 உள்ள என்ன வந்திருக்கு பாருங்க, cos a by 2 cos b by 2. இப்போ நம்ம கொஞ்சம் ஆர்டர்ல எழுதிக்கலாமா பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். cos a by 2 முன்னாடி இருக்குது, cos b by 2 அதுக்கப்புறம் வருது, sin c by 2 அப்புறம் வருது. ஓகேவா? ஸோ -1 plus 4 cos a by 2 cos b by 2 sin c by 2 equal to ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, இதெல்லாம் சைடில் வச்சுடுங்க. ஓகேவா? அது சைடு ஒர்க் வந்து மெயினில் வரக்கூடாது, அது போல் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்களே கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.